நல்ல சத்தமாக உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமல் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு இங்கே கேட்கல. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த 28வது ஆண்டின் இந்த நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகைக்கு கடந்து வந்திருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தர் மீட்பெரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த பகுதிக்கு கடந்து வந்தவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை செய்வார். இங்கு வந்த யாரும் வீணாய் போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு பாடலை போடும். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உங்கள் சித்தம் செய்வது தானே. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது அவருடைய சேவைக்காக. ஆமென். இன்றைக்காவது நாம் ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறோமா? என்னை எதற்காக என்னை பிடிச்சிங்க? எதற்காக என்னை ரட்சித்தீங்க? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினீங்க? யாராவது கேட்டிருக்கோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி நான் கேட்டிருக்கிறேன் ஏசப்பாட்டன்னு சொல்கிறவங்க கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் அப்படி கேட்டதுனால தான் அன்றைக்கி ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறேன். எதற்காக என்னை பிடிச்சிங்க? எதற்காக என்னை அழைச்சிங்க? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினீங்க? எத்தனையோ பேரோ இருக்கிறாங்க நம்மளை விட தகுதி உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் தேடி போகாத ஆண்டவர் என்னையாப்பா தேடி வந்தீங்கன்னு கேட்டு பாருங்க, கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. எதற்காக உங்களை பிடிச்சேன்னு பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரையும் கர்த்தர் அவர் நாம மகிமைக்காக நம்மளை அவர் பிடிச்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமா அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது யாவர் மேலும் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட போகும் பொழுது வெறும் கையோட போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரையாவது இந்த பூமியில் நாம் கண்ணை மூடுவதற்குள்ள கொஞ்சம் பேரையாவது நம்ம சம்பாதிக்கணும். பணத்தை இல்லை, ஆத்துமாக்களை. ஹல்லேலூயா. பணம், சொத்து, வீடு, வாசல் எல்லாம் நமக்கு அவசியம். இந்த பூமியில் தற்காலிகமாய் வாழுவதற்கு தேவன் நமக்கு தருவார், தந்திருக்கிறார். ஆனால் அழிவில்லாத அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்ம கொஞ்சம் கூட்டத்தை கொண்டு போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் நம்ம பிடித்திருக்கிறார். ஆமென். அர்ப்பணிப்போட இயேசுவை பார்த்து நம்ம சொல்லுவோம், எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உங்கள் சித்தத்தை செய்வது தானே. ஹல்லேலூயா. பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போயிடணும். ஹல்லேலூயா. நம்ம பாடலையும் நம்ம ஜெபத்தையும் நம்ம ஆராதனையும் நம்ம வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கீகரிக்கலைன்னா எல்லாம் விருதாவாக போயிடும் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பாராக, நம்மளை அங்கீகரிப்பாராக. பிற்பாடு நம்மளுடைய ஆராதனை தெய்வம் அங்கீகரிக்கட்டும், நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனை. இந்த ஆரம்ப நேரத்திலிருந்து அர்ப்பணிப்போட மழை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த மீட்டிங் முடியுது வரைக்கும் மழை டிஸ்டர்ப் பண்ணாது. அர்ப்பணிப்போட
சேவைக்காய் எங்கள் திருச்சபையை எங்களை அழைத்திருக்கிறேன். அதை நாங்கள் மறந்து போகாதவர்களால் ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை புரிந்து கொண்டு வாழ எனக்கு கிருபை தாங்க பாடு கேளுங்க. சமூகத்தில் இந்த பாதப்படியில் வந்திருப்பது மகள்கிட்ட களி கூறுவதற்கு வந்திருக்கிறேன். உங்க பிரசனத்தை உணர்வதற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை தரிசிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய. ஆமென். நன்றி அப்பா. அப்பா உங்க சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். இயேசு ராஜா உங்க சந்நிதியில் தான் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா எங்கள் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எங்கள் எஜமானனே, என் இயேசு ராஜனே, எங்கள் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆமா, என் எண்ணமெல்லாம் எத்தனை பேர் சொல்றீங்க வாய்களை திறந்து? ஆமென். உம் சித்தம் செய்வதுதானே. ஆமென். என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சபையார் இணைந்து சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எங்கள் எஜமானனே, எங்கள் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுவுக்கு எனக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது. மிகப்பெரிய அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து தான் கர்த்தர் பிரித்தெடுத்தார். இந்த கார்த்திகை மாதம் ஆனால் நானும்
மாலை போட்டிருப்பேன். தாத்தாவோட சபரிமலைக்கு அந்த பெருவழி பாதை வழியாக 47 கிலோமீட்டர் நடந்து போவது உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூருக்கெல்லாம் கடந்து போனது உண்டு. ஆனால் ஏசப்பா 2010ஆம் ஆண்டு கிருபையுள்ள தெய்வம். எங்கள் ஊரில் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஏசப்பா என்னை மட்டும் தேடி வந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு அளவே கிடையாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. சினிமா கச்சேரியில், மேடை கச்சேரிகளில் உலகத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தேன். ஏறாத, இந்த மாவட்டத்தில் நான் ஏறாத ஒரு விக்கிரக கோவில் கிடையாது. ஏறாத ஒரு க்ஷேத்திரம் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, இந்த 2 ஸ்டேட்டையும் கவர் பண்ணி தான் ப்ரோக்ராம் இருந்தது. ஆனால் ஏசப்பா கிருபையாய் என்னை தேடி வந்தார். கிருபையாய் கர்த்தர் தேடி வந்தார். அல்லது குலத்துக்கு ஒன்று, கோத்திரத்துக்கு ஒன்று அவர் தெரிந்து கொள்வாராம். ஹல்லேலூயா. எங்கள் குலத்திலேருந்து, எங்கள் கோத்திரத்திலேருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரிந்துக்கிட்டார்லாம் தெரியாது, ஏன் ரட்சித்தார்லாம் தெரியாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதை புரிய முடிந்தது, உணர முடிந்தது. ஏசப்பாவுடைய இருதயத்தை என்றைக்கு நாம் அறிகிறோமோ, ஆண்டவருடைய உணர்வுகளை என்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ, அது உங்களுக்கு ஊழியமாக மாறிடும். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய ஹார்ட்டை நமக்கு அறிய தெரியணும். ஏசப்பாவுடைய உணர்வுகள் என்னன்னு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு தெரியணும். அவர் என்ன, அவருடைய உணர்வு எப்படி இருக்குது, அவர் ஹார்ட் பீட்டு எப்படி துடிக்குதுன்னா, அதை அறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஊழியக்காரனாக மாறிடுவீங்க. ஆண்டவருக்காக சாதாரணமாக உங்களால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காரனாய் உங்கள் சமூகத்தில் கர்த்தர் என்னையும் அப்பிரோஜனமான என்னையும் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் ஆமாம், தொடர்ந்துள்ள நாட்களிலே என்னுடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் அவர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. பாட்டுத்தாளருக்கு பாடலை பாடுவோமா? 4வது பாடல். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் என்னை தாங்கினதற்கும் எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. ஈமைனர் மாறாம எங்க கூட இருந்தீர், விலகாம எங்களை நடத்தினீர். நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமான ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீங்க பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் எங்களை குடும்பத்தை தாங்கினதற்கு, எங்க ஊழியத்தை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எங்க கூட மாறாமலே ஒவ்வொரு நாளும் உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர் எங்கள் இயேசையா. ஆச்சரியமானவரே, எங்க வாழ்க்கையில் நீங்க மட்டும்தான் பா. அதிசயமானவரே. நல்ல கையை தட்டி. இயேசு ஆச்சரியமானவர், இயேசு அதிசயமானவர். அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். முந்தினவர்களை நினைக்காதீங்க, பூர்வமானவர்களை சிந்திக்காதீங்க. இந்த கன்வென்ஷன் நாட்களிலே ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்யட்டும், புதிய அபிஷேகத்தை தரட்டும், புதிய மகிமையை உங்க சிரசில வைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன்
அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். எங்க கூட இருந்து மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். கையை தட்டி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஏசையா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்க முடிவுகளை உங்களுக்கு அளிக்கிற ஆண்டவர், வழியறையாமல் அலைந்த எங்களை உங்களுடைய கண்கள் கண்ணீரை, எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம், எங்கள் அங்கலாய்ப்பை அறிகிற ஆண்டவர், எங்கள் உணர்வுகளை புரிகிற ஆண்டவரை பார்த்து ஆமா நல்ல கையை கட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, இயேசு ராஜா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின கையப்புக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. இதுவரையில் எங்களை தாங்கினதற்கு இவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்து போகிற நேரத்திலெல்லாம் நீ வல்லமையுள்ள கரத்தினால எங்களை தாங்கி பிடிக்கிற தெய்வம். தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல எங்கள் நேச தகப்பன், எங்கள் செல்ல தகப்பன் எங்களை தூக்கி சுமந்துருங்கப்பா. ஆமா, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு பதிலாய் சரியாக கண்டிப்பா எங்களை மகிழ பண்ணுகிற தெய்வம் இயேசு ராஜாவுக்கு மகிமை. கைகளை தட்டி பாடலாமா? கைகளை தட்டி அப்பாவுக்கு தான மகிமை. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என்னை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என்னை, துன்பங்களை கண்டு நாட்களுக்கு சரியாக மகிழ செய்வீர். துன்பங்களை கண்டு நாட்களுக்கு எங்களை சரியாக
செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. இயேசையா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் எங்களை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. பிள்ளையா, உமக்கு சொந்தமாக எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. ஆமாம், இமை பொழுதும் என்னை விட்டு விலகி போனாலும் உடைய நீதியை இறக்கும்படினால், உடைய அன்பினால், உடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்துக் கொள்ளுகிற தெய்வம். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் விலகினாலும் இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. இயேசையா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையும் எங்களை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். ஒவ்வொரு நாளும் மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, நீங்க மட்டும்தான்ப்பா அதிசயமானவரே. இயேசு மட்டும்தான்ப்பா ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நம்ம வாழ்க்கையில் அவர் மட்டும்தான் ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இயேசு ஒருவரே ஆச்சரியமானவரே.
பாத்திரம் நல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியில்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின கருவுக்கெல்லாம் நான் பாத்திரம் நல்ல இதுவரையில் நீங்க தாங்கினதற்கு எவ்வளவும் நாங்க தகுதியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி தாவீது சொல்ற ஒரு காரியம், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல இந்த மனசு பெருசுதான், எங்க நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் உள்ளுதையா ஏசையா. நினைப்பே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே அம்மா அப்பா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவும் நீங்க தான், எங்கள் ஆறுதலும் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு நல்ல தாயாய், தகப்பனாய், நல்ல சொந்தமாய், நல்ல நண்பனாய், நல்ல லவ்வரா எங்க கூட இருக்கிறீங்கப்பா. உங்களை போல யாரும் இல்லப்பா. உங்களை போல எங்களை நேசிக்க, எங்களை ஆறுதல் படுத்த, எங்களுக்கு சமாதானத்தை தர ஒருவரும் இல்லப்பா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும். திருப்பி சொல்லுங்க எனக்கு, அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறு. கையை தட்டி சொல்லுங்க, இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இயேசு அன்புக்கு முன்னால, ஆமாப்பா, இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் உள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் உள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உனக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல இந்த மனசு பெருசுதான். உனக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல இந்த மனசு பெருசுதான். எங்க நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. நினைச்சாலே உள்ளம் எல்லாம். சத்தத்தை உயர்த்தி இருப்பவரே. ஆமாப்பா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் உள்ளதையா. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். ஆமா, வானத்தை போல இந்த மனசு பெருசுதான். ஏசப்பா, அன்புக்கு முன்னால முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல இந்த மனசு பெருசுதான். உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்பன் நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா இயேசு அன்பன் நினைக்கையிலே. கண்ணால கண்ணு கலங்குது,
ஏசையா இந்த கள்ள பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இந்த நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த கள்ள பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே இந்த நல்லவனாக்கி பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை எல்லையில் வைத்து கொண்டீரே தனிமையின் பாதையில் தகப்பனை உங்க தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு எமேல எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் அர்ப்பணிப்போட இந்த முதலாம் நாள் கூட்டத்துல இந்த ராத்திரி வேளையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன்பா இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் என்னையே தருகிறப்பான்னு சொல்லுங்க இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் ஆமா எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துவோம் தேவ நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தரை ஆராதிப்போம் ஆமாப்பா இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் என்ன தருவேன் உங்க முன்னால இந்த உலகம் சிறுசுதா இந்த வானத்தை போல மனசு பெருசுதா உங்க முன்னால எசப்பா ஆமா இந்த வானத்தை போல மனசு பெருசுதா எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் அப்பா இதற்கு ஈடு என்ன தருவேன் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அங்கீகரித்த ஆண்டவர் எங்களை அங்கீகரிப்பீராக இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை நல்ல கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி இயேசப்பாவுக்கு மகிமை ஹல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு அன்பு ஹல்லேலூயா நம்முடைய சொந்த பந்தங்களை விட நம் பெற்ற பிள்ளைகளை விட நம்மை பெற்ற தாய் தகப்பனை விட நம்மை பார்க்கிற எல்லா நபர்களை விட நம்முடைய நண்பர்களை விட நம்மளை நேசிக்கிற ஒரே ஒரு அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த அன்புக்கு அளவு கிடையாது அந்த அன்புக்கு முடிவு கிடையாது ஹல்லேலூயா அந்த அன்பை அளந்து பார்க்க முடியாதது அதை அளவிட முடியாதது அதை நிறுத்து பார்க்க முடியாதது அதை எண்ணி முடியாதது நன்றியப்பா 100% அந்த அன்புல பழுதே கிடையாது அந்த அன்புல குறைவே கிடையாது ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பேதுருட்ட கேட்டது போல நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாயா நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உங்களை நேசிக்கிறேன்பா நான் உங்களை நேசிக்கிறேன்பா என் புருஷனை பார்க்கல உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே என் மனைவியை பார்க்கல உங்களை நேசிக்கிறேன்
நான் பெற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு தந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் உங்களை நேசிக்கிறேன் எத்தனை பேரால சொல்ல முடியும்? அத்தனை பேர் மேல இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய புதிய கிருபை வரும். எதை நம்ம நேசிக்கிறோம்? யாரை நேசிக்கிறோம்? யார் மேல அன்பு அதிகமா இருக்குது? நம்மள கொஞ்சம் நிதானித்து அறிந்த தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து முழு உள்ளத்தோடு நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. ஒருவேளை அவர் அப்படி நேசிக்க முடியலையா? ஆண்டவரை அன்பு செலுத்த முடியலையா? கிருபை கேளுங்க அப்பா, கிருபை தருவார், கிருபை தருவார். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை